Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi at-tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in, amma ba'd. Qad sami'a Allahu qawla allati tujadiluka fi zawjiha wa tashtaki ila Allah wallahu yasma'u tahawurakuma இன்னல்லாஹு ஸமீஉன் பஸீர். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதத்திலே 22 நோன்புகள் நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கிருபையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வைத்த எல்லா நோன்புகளையும் ஒப்புக்கொள்வானாக. நாம் தொழுத எல்லா தொழுகைகளையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. புனிதம் நிறைந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு சில பெண்மணிகளினுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார். ஹஸரத் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மனைவியாரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். ஃபிரௌனின் மனைவியான அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். பிரபலியமாக நமக்கெல்லாம் தெரியும், ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பேசுகிறார். அந்த அடிப்படையிலே சஹாபிய பெண்மணிகளில் ஒரு சில நபர்களை குறித்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களினுடைய பெயரை சொல்லாமல் அவர்களை பாராட்டியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். அதில் ஒன்றுதான் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் முஜாதிலாவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். அந்த வசனம் இறங்குவதற்கு காரணமாக இருந்ததே ஒரு சஹாபிய பெண்மணிதான். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா. அழகான ஒரு பெண்மணி, மிகவும் பேணுதலுக்கும் தக்வாவுக்கும் சொந்தக்கார பெண்மணி ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி இந்த வரலாற்றில் இடம் பிடித்தார்கள் வாங்க கொஞ்சம் பார்க்கலாம். ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கணவர் இருந்தாங்க, ஔஸ் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு. ஔஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வார்கள். கணவன் மனைவி நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஒரு சமயத்திலே 2 பேருக்கு சண்டை, கணவன் மனைவி 2 பேர். ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அவர்களினுடைய கணவனார் ஔஸுக்கும் சண்டை. எந்த அளவுக்கு சண்டைனா ரொம்ப மோசமான முறையில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. கோபத்தில் அவர் ஔஸ் என்ன செஞ்சிட்டாரு, கோபத்தில் தன் மனைவியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி விடுகிறார். இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அரபு லோகத்திலே, அவர்கள் அரபிய நாட்டிலே இஸ்லாம் தெளிவான சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் ஒரு பழக்கம் இருந்தது. கணவன் இந்த வார்த்தையை சொன்னால் மனைவி பிரிந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் அன்றைக்கு இருந்தது. கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. அவர்களினுடைய கணவனார் ஔஸ் என்ன சொல்லிடுறாரு, தன் மனைவியை பார்த்து, ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கோபத்திலே சொல்லி வருகிறார், நீ என் தாயை போல இருக்கிறாய், நீ என் தாயை போல இருக்கிறாய் என்று சொல்லி விடுகிறார் கோபத்திலே. இது நம்ம ஊரில் சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் நான் அரபு நாட்டில் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி பயன்படுத்தினா மனைவி பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அன்னைக்கு. இப்போ கோபத்தில் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அந்த காலத்து சட்டனால். இஸ்லாம் வருவதற்கு முன்பாக அரபுலகத்திலே இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சு. ஒரு கணவன் மனைவியை பார்த்து தன் தாயை போல இருக்கிறாய், அல்லது அவருக்கு மகரமான ஏதாவது ஒரு அக்காவை போல இருக்கிற, தங்கச்சி போல இருக்கிற அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை கோபத்தில் சொன்னால் அவங்க பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ சொல்லிட்டாரு. சில நாள் கழித்ததற்கு பின்னால் அவர் வர்றாரு, ஔஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன் மனைவிட்ட மன்னிப்பு கேட்குறார். நான் கோபத்தில் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன்,
என்னை மன்னிச்சிரே, நம்ம மீண்டும் சேர்ந்து வாழலாம் என்று தன் மனைவியிடத்திலே விருப்பத்தை சொல்கிறார். ஆனால் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா மறுக்கிறார்கள். நான் இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று இதனுடைய சட்டத்தை கேட்டுவிட்டு தான் நான் என்ன முடிவெடுக்கலாம் என்று நான் யோசிப்பேன் என்று சொல்லிவிட்டு ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போகிறார்கள். போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், இந்த மாதிரி என்னுடைய கணவர் கோபத்திலே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். ஆனால் அவர் தலாக்கை நாடி இந்த வார்த்தையை சொல்லலை, கோபத்தில் சொல்லிட்டாரு. மீண்டும் என்னிடத்திலே சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நாயகமே, நாங்கள் சேர்ந்து வாழலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடியாது, நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி நாயகம் அனுப்பி வைத்து விடுகிறார் முதல் தடவை. கொஞ்ச நாள் கழிச்ச நம்ம மீண்டும் ரெண்டாவது தடவையும் வந்தாங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், ஏதாவது ஒரு தீர்ப்பு எனக்கு செய்யுங்கள், என் கணவர் மீண்டும் என்னிடத்திலே வாழ விரும்புகிறார், எனவே நீங்கள் ஏதாவது ஒரு சட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள் இது விஷயமாக என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது தடவை மறுத்துறாங்க. ஏன்னா அப்போ வரை எந்த சட்டமும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரவில்லை. எனவே நாயகம் எந்த ஒரு மாற்று விஷயத்தையும் சொல்லலை, நீங்கள் பிரிஞ்சதுதான் சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் மூன்றாவது தடவை வந்தார்கள். ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இப்பொழுது தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நான் வயதான பெண்மணி, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், என் கணவன் என்னோடு மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை நாங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தால் என் பிள்ளைகளை அவரோடு அனுப்பினால் என் பிள்ளைகள் வீணாக போயிடும். அவர் இல்லாமல் நாங்களும் வாழ்ந்தால் நாங்கள் வறுமையிலே போய்விடுவோம். எனவே நாயகமே, இந்த விஷயத்திலே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டு ஒரு நல்ல ஒரு சட்டத்தை சொல்லுங்கள் என்று நம்ம மீண்டும் மூன்றாவது தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வலியுறுத்தி கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது தடவை சொன்னாங்க, இது விஷயத்திலே அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து ஆயத்து வருகின்றவரை, கட்டளை வருகின்றவரை நீங்கள் பிரிந்துதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹாவை அனுப்பி வைத்து விடுகிறார். இதற்கிடையில் அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார், துவா செய்து கொண்டே இருக்கிறார், அழுது துவா கேட்கிறார். மூன்றாவது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பியதற்கு பின்னால் இப்படி துவா கேட்கிறார். ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா, யா அல்லாஹ், இந்த விஷயத்திலே இந்த லிஹார், இந்த சட்டத்துக்கு பேர் லிஹார்னு சொல்லுவாங்க அரபியில், இந்த லிஹாருடைய சட்டம் சம்பந்தமாக யா அல்லாஹ், உன்னுடைய நபியினுடைய நாவிலிருந்து ஒரு சட்டத்தை நீ ஏற்படுத்துவாயாக, எங்களுடைய வாழ்க்கைக்கு நீ ஒரு உன்னதமான ஒரு தீர்ப்பை வழங்குவாயாக என்று அந்த பெண்மணி இரவு நேரத்தில் அழுது துவா செய்கிறாங்க. எந்த அளவுக்கு அழுகிறார்கள், அவர்களினுடைய கனத்த குரல், அவர்கள் அழக்கூடிய அந்த அழுகையின் ஓசை அரிசுக்கு சென்று விட்டது. அல்லாஹுவினுடைய அரிசின் கதவை தட்டியது. அல்லாஹ் உடனடியாக ஆயத்தை இறங்கினான். கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடனடியாக வசனம் இறக்கப்படுகிறது. அந்த வசனம் ஆரம்பிக்கின்ற பொழுதே இப்படித்தான் ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். கது சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டுவிட்டான். கது சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டுவிட்டான். என்ன கேட்டுவிட்டான்? கணவனின் விஷயத்திலே நபியே உங்களிடத்திலே வந்து தர்க்கம் செய்தார்களே ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியின் அபய குரலை, அழுகுரலை அல்லாஹ் கேட்டுவிட்டான். ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கிட்டான் குர்ஆன். அதற்குண்டான சட்டத்தை அல்லாஹ் இறக்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து, அவர்களினுடைய கணவரை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி, உங்களுடைய இந்த விஷயம் சம்பந்தமாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டா, இந்த மாதிரி யாராவது லிஹார் செய்தால், இது மாதிரி யாராவது மனைவியை பார்த்து சொன்னால் 3 விஷயம் செஞ்சால் போதும் அந்த குற்றத்திற்கு பரிகாரம். என்ன? 1, அடிமை இருந்தால் அடிமையை உரிமை பண்ணணும். அதுவும் இல்லையா 60 நோன்பு தொடர்ந்து வைக்கணும். அதுவும் இல்லையா 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும், மீண்டும் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழலாம் என்கின்ற சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே சொல்கிறார்.
இப்போ பாருங்கள், ஒரு பெண் நினைத்தால் அல்லாஹ்வினுடைய அரிஷை தட்டி ஒரு சட்டத்தை வாங்க முடியும் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ரொம்ப நாள் கழித்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நகர்வலம் போகிறாங்க, தன்னுடைய அமைச்சர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு. அப்போ இடையில ஒரு வயதான பெண்மணியை பார்க்குறாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அம்மா கலீஃபாவை பார்த்து பேச தொடங்குகிறார்கள். வயசான அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கலீஃபா, நாட்டினுடைய ஜனாதிபதி, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு சொன்னால் பக்கத்தில் இருக்கவங்களாம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நாட்டினுடைய பெரிய ஜனாதிபதி இந்த வயதான பெண்மணியினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்காங்களே என்று எல்லாரும் ஒரு மாதிரியை பேசுகிறாங்க. இப்போ தொழுகை நேரம் வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்காக போயிட்டாங்க. தொழுகை முடித்த உடனே அருகில் இருந்த காவலர்கள் கேட்டார்கள், கலீஃபா அவர்களே, நீங்கள் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, ஒரு வயதான பெண்மணி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ தான் சொல்கிறாங்க, ஏப்பா அந்த அம்மா யாருன்னு நினச்சிங்க, அந்த பெண்மணி யாருன்னு நினச்சிங்க, சாதாரண பெண்ணு நினச்சிங்களா? அல்லாஹுவே அந்த பெண்ணுடைய குரலை கேட்டு விட்டான். கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. அல்லாஹுவே கேட்டு வசனத்தை இறங்கினாப்பா. அந்த பெண்மணி யாருன்னு நினச்சிங்க? அவங்க தான் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா, வயதான பெண்மணி. அன்னைக்கு இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், இன்னைக்கு வயதாகி இருக்கிறார்கள். அவர்களினுடைய பேச்சை அல்லாஹ்வே கேட்டுட்டான். நான் கேட்குறதுக்கு என்ன இருக்குது? தொழுகையினுடைய நேரம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பெண்மணி விடிய விடிய பேசினாலும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்டாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபிய பெண்மணிகளுக்கு கொடுத்தான். அவர்களினுடைய ஈமான், அவர்களினுடைய உறுதிமிக்க அந்த துஆ, அவர்களினுடைய அழுகை அல்லாஹுவினுடைய அரிஷை தட்டியது. அவர்களினுடைய எல்லா சங்கடங்களையும் அல்லாஹ் நீக்கி வைத்தான். அதுபோன்று நாமும் துஆ செய்து அல்லாஹுவிடத்திலே நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் சொல்லி அல்லாஹுவிடத்திலே நாமும் எல்லா விதமான நலவுகளையும் பெறுவதற்கு அந்த அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.